போய் வக்கீல எப்ப வர சொன்ன எப்ப வந்துருக்கேன் பாரு. ஐயா வணக்கங்க. பாப்பா வக்கீலே இளநீ சாப்பிடுறியா? சீவி தரவா? ஆமா, வாதாட தெரியாத வக்கீலுக்கு வக்கனையா இளநீ சீவி கொடு. அந்த பயபுள்ள ஜென்மத்துக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். சட்டத்துல ஓட்ட இருக்கு, இது இருக்குன்னு. நீ என்னடா லூசு வேலைக்க பேசிக்கிருக்க? நம்ம சொத்து துட்டு செலவழித்து கூட அவன் வெளியிடத்துக்கு வந்து அவன் வெளியே வரப்ப சரி வாசல்ல வச்சு தத்துக்கிற நடக்க சாலக்கர் வட்டு முடிக்கிறீங்க. இவ்வளவு வெளியே ரோடா முடிச்சியா? ஏ மயங்களா, நம்ம சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்லடா. என் தலை செய்யறதுக்குள்ள அவன் பணத்தை நான் பாக்கணும்டா. ஏய் பெரியாம்பளா, நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? அவன் தலையை துண்டா தூக்கிட்டு வந்து காலையிலே போட மாட்டான். சார், அப்பா அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் கொடுத்து கூப்பிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஐயோ, கூடியே இருக்கேன்னு சொன்னியா, இப்படி பண்ணிட்டியா? வண்டி பா சாப்பிடலாம். தம்பி கூட்டி வாங்கப்பா, சாப்பிடுவோம் வாங்க வாங்கப்பா. யாரு கேட்டாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம், கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டாம், பெத்த தாய் கேக்குறேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா? 5 பிள்ளைய பெத்து ஒரு பிள்ளை பழுதா போயிட்டான்னு பெத்தவங்க நினைக்க கூடாதியா? சொல்லியா, ஏன் அப்படி பண்ண? அவங்க துணி கடைக்கு எந்த பொம்பளையாளுங்க துணி எடுக்க போனாலும் அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை படம் எடுத்து பார்க்குறதே அவன் வேலையாகவே இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராசாத்தி மதினி அவங்க கடைக்கு துணி எடுக்க போயிருந்திருக்கு. அப்போ அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை அவன் ஒளிஞ்சு நின்று படம் எடுத்து பார்த்துருக்கான். ஒரு நாள் அவன் படம் எடுத்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சூப்பராகடா, இதெல்லாம் எங்கடா எடுத்த? எங்க ஜவுளி கடையில தான். துணி நல்லா இருக்கான்னு அவளுக்கு போட்டு பாப்பாளுங்க. அவளுக்கு போட்டு பார்க்கும்போது நான் எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்து வச்சு என்னடா பண்ண போற? நீலாம் சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. டேய், இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்டா. எத்தனை பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவளை ஏன் இவளை பார். மாப்ள சரி கட்ட. ரொம்ப வலியுது, கண்ட்ரோல் பண்ணு. இவ இருக்காளே, யாரு என்னன்னே தெரியாம இருந்துச்சு. சரி, இப்பதான் கண்டுபிடிச்சேன். யாரு? கோடாங்கிப்பட்டிக்காரி, பேரு ராசாத்தியா. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரியே இல்ல? சூப்பர். இப்போ ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டு உசிலம்பட்டியில போய் செட்டில் ஆயிருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல உசிலம்பட்டிக்கே போய் ஊருகா போடுறேன்னா இல்லையா பாரு. நாங்கெல்லாம் யாரு? டேய், இது என் மதினிடா. டேய் மாப்ள, டேய் சாரிடா. டேய் ஏதோ விளையாட்டுல பண்ணிட்டேன்டா. டேய் உன் மதினி வேற என் மதினி வேற இல்லடா. டேய் மன்னிச்சிடுறா. டேய் முதல்ல டெலீட் பண்றா. இதோ உடனே எரேஸ் பண்றேன்டா. எரேஸ் பண்ணிட்டேன்டா. அவன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவன் அழிக்கவே இல்லம்மா. அதுக்கப்புறம் ராசாத்தி மதினி தங்கச்சி காயத்ரியை கூப்பிட்டு, காயத்ரி நீ போடி, நான் வரேன். சரி, இவன் எதுக்கு கூப்பிடுறான்? அவன் என்ன பேசுறான் தெரியுமா? என்ன, எதுக்கு கூப்பிட்ட? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க அக்கா ஜவுளி கடைக்கு வந்திருந்தா. அவ துணி மாத்தி பார்க்கும்போது பூராத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் என் ஹேண்டிகேம்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, என் கூட அடிக்கடி பாண்டின்னு பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனோட மதினின்னு. அது மட்டும் இல்லாம உன்னோட அக்கான்னு வேற சொன்னாங்க. சரி, அந்த கருமத்தை விடு, அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு பாவம் கல்யாணம் ஆனவங்கள. நீ ஒரு 5 நிமிஷம் வா, நம்ம 2 பேர்த்துக்குள்ள காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். என்னம்மா பாக்குற? நீ மட்டும் வரலன்னு வையன், பூராத்தையும் நெட்ல விட்டுருவேன். இப்ப நீ ஏன் முடிவு பண்ணிக்க, நான் மட்டும் உன் உடம்ப ரகசியமா பாக்குறது பெட்டரா, இல்லாட்டி உங்க அக்கா உடம்ப இந்த உலகமே ரசிச்சு பாக்குறது பெட்டரான்னு? அதுக்கப்புறம் 2 குடும்பமும் அவமானம் தாங்க முடியாம நாண்டுக்கிட்டு சாவாங்க. என்னடா இவ்வளவு மோசமா பேசுறானேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப மோசமானவன். என்ன சொல்ற? என்னாச்சு? ஏன் அழுற? எதுக்கு அழுற? கேக்குறல சொல்லுமா? ஏன் அழுகன்னு கேட்டுட்டு இருக்கல, சொல்லு சொல்லுமா. அக்காவை அசிங்கமா போட்டோ பிடிச்சத சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறா மாமா. ஏண்டா என் மதினியை நீ தப்பு தப்பா படம் எடுத்து வச்சுட்டு
எரேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம என் மதினியோட தங்கச்சிட்ட வேற நீ அசிங்கமா நடக்க ஆசைப்பட்டிருக்க. அதுவும் இல்லாம இன்னும் எத்தனையோ அப்ராணி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க. வேணாம், பழகி தொலைச்சினேன்னு பாக்குறேன். மரியாதை செல்போன் கொடுத்துட்டு ஓடி போயிரு. என் குடும்ப பொம்பளைங்க சேல ஒதுங்கினாலே ஓரக்கண்ணால பாக்குறவன்டா நானு. என் கிட்ட போய் மதுனி நொதுனின்ட்டு. இதோ பாரு, உன் குடும்பமானம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி கேளு. நீயா போய் அந்த பொண்ணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து விட்டு போ. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கடா. நீ என் மாமாவாரு. வேணா உன் மதுனி படத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ கரெக்ட் பண்ணிக்கோ. இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இவனை கொண்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம்னு சொல்ல மாட்டேன்னு. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. நான் பெத்த பிள்ளைல எனக்கு வலி எடுக்காம பிறந்த பிள்ளை நீ. உன் மனசுல இத்தனை வலியை சுமந்துகிட்டு இருக்கியா? உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு யோசிக்க தோணுச்சாப்பா? நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இந்த குலசாமிடா நீ. நாங்க யாரு கையால பிடிச்சாது உன்னை வெளியே விட்டேன் திறமையா. தைரியமா இரு. வசந்தி, ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம்ல? சொத்து சேத்த மனுஷனே அண்ணங்கஞ்சி இல்லாம அங்கங்க அல்லாடிக்கு இருக்காரு. ஆம்லெட் வேணுமா? வெறும் பயமா எனக்கு. நோத்தான வீட்டுல வெங்காயத்தை வச்சு கஞ்சி விட்ட கதையெல்லாம் மறந்து வச்சாக்கு. ஏமா எப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் தொட தொட சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலையை பாருமா. என் காசுல கர கட்டல பேச வந்துட்டா. நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா வேலை அப்படியே கிடக்கு? எங்களை கேட்டா பொறுப்பா ஒரு தொல்லை வச்சு கொடுத்தா காலாவத்தை வந்து பார்க்கணும் அக்கறை இல்ல. 2 பிள்ளைய பத்திட்டு அறிவு இல்லாம தெரியுது. எத்தனை நாளா சொன்னாலும் மல்மடியா தெரிஞ்சா எப்படி? அம்மா, என்னடா லட்சுமணா திடுதுப்புன்னு வந்திருக்க? மருமா வரலையா? என்னடா என்னோட இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்தில் பண்ரொட்டி படம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்து போலாம் வந்தம்மா. பசிக்குதுமா. உட்கார்றா, எடுத்துட்டு வரேன். ஐயோ, முட்டை கருவாட்டுன்னு ஏதாவது இருந்திருந்தா செஞ்சு வச்சிருப்பேனே. வெறும் துவையல் தான் இருக்கு, சாப்பிடு. துவையல் எடுத்து மெதுவா சாப்பிடுறா. லட்சுமணா, எப்பப்பா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். சரி, சாப்பிட்டு பேச்சு இந்த சாமானை கொஞ்சம் வாங்கி வை. வா, சாப்பிட்டே வரேன். புள்ள மூஞ்சியே சரியில்லை, வாடி போய் வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. என்ன ஏதுன்னு கேளுங்க. அந்த பிள்ளையோட ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நீ ஏதாவது கேட்க போய் அவ ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆறாமற அவனா சொல்லட்டும். அது வரைக்கும் நீ எப்பவும் மாதிரி பாத்துக்க. இந்த இதை கொண்டு உள்ள வை. ஆமா செல்வம், உங்க ஊர்ல இந்த மாதிரி பீச்ல இருக்கா? பீச்சா? கண்ணு கட்டின தூரம் வயல் இருக்கு. அந்த வயலை காப்பாத்துறதுக்கு கம்மா இருக்கு. கம்மானா? கம்மானா தெரியாதா? இதை விட கொஞ்சம் சிறுசா, இதோட மினியேச்சர்னு வச்சுக்க. அப்படியா? தண்ணி இருந்துச்சுன்னா நீச்சல் அடிப்பான், மீன் பிடிப்பான். தண்ணி இல்லைன்னு வச்சுக்க, எல்லா பேரும் இறங்கி கிரிக்கெட் விளையாடுவோம்ல. அப்போ காஞ்ச பூமியா? என்னது காஞ்ச பூமியா? எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பூமிமா. எங்க ஊர்ல மட்டும் ஒரு நாள் வாழ்ந்தேன்னு வச்சுக்கிய, ஏன்டா இந்த ஊர்ல பிறக்கலன்னு ஏங்கி போயிருவ. ஏங்குற அளவுக்கு உங்க கிராமத்துல அப்படி என்னதான் இருக்கு? இதுக்கு மேல எங்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்க, நீ நேரா எங்க ஊருக்கு தான் வரணும். உன் ஊரை பார்க்கணும். எப்ப கூட்டிட்டு போவ? அதுக்கு என்ன, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொண்டு போய் அங்க நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு. என்னப்பா குழப்புற? திரும்ப நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணிக்க. வீட்டுக்கு ஒரு 2 தேங்காய் மதுவெல்லாம் கொடுக்கணும்ப்பா. மாசி கரெக்டா செஞ்சு விடணும், இல்லைன்னு சிக்கலாய் போகும்ல. வணக்கம் தம்பி. இந்த தம்பி யாரு? கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுனே. பழக்க வெட்டி போடணும்.